வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுக கட்சியில் ஒன்றனையை பல ஏற்பாடுகள் செய்த சசிகலா ஆதரவாளர்கள் திடீர் பரபரப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வி மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இதை என்னால் பார்த்து கொள்ள முடியாது. அந்த அளவிற்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் இல்லை. ஏனென்றால் இந்த ஒரு இயக்கத்துக்காக கடைசி மூச்சு வரை போராடிய 2 புரட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று எம்ஜிஆர் அவர்கள், இன்னொன்று புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள். இறுதி மூச்சு வரை இந்த ஒரு இயக்க சசிகலா அவர்கள் களத்தில் இறங்கி தற்பொழுது அதிமுகவின் தலைமையை மாற்ற ஒரு சில முடிவுகளை தீவிரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்றே நாம் கூறலாம். அதிலும் குறிப்பாக அதிமுகவின் தலைமையை எப்படியாவது ஒரு வெற்றி பாதைக்கு செல்ல வேண்டும், குறிப்பாக அதிமுகவுக்குள் சென்று மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை கொண்டாட வேண்டும் என்பதற்காக அதற்கான முயற்சியில் அதிமுகவில் இருக்கக்கூடிய சீனியர் நிர்வாகிகளை தன் பக்கம் இழுக்க சசிகலாவின் ஆதரவாளர்கள் பல பிளான்களை போட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அதிலும் மனுசாமியை எப்படியாவது தட்டி தூக்கணும், அவரை பார்த்திங்கன்னா தலைமை அவர் வாயாலே அவர் தலைமை மாற்றணும் அப்படின்னு சொல்லும் வகையில் நம்மளுடைய சசிகலா அவர்களுடைய செயல்பாடுகள் அந்த அளவிற்கு இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸும் சரி இபிஎஸும் சரி 2 பேருமே முதலமைச்சராகி பார்த்த ஒரு பார்த்திங்கன்னா அம்மா என்றால் அது சின்னம்மா அவர் சொல்லலாம். ஸோ அப்பேற்பட்டவர்களை கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறார் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி. ஏனென்றால் முதலமைச்சர் பதவியே பார்த்திங்கன்னா சசிகலா அவர்கள் மூலமாக தான், ஏன் அவர்களுடைய காலில் விழுந்து தான் அந்த ஒரு பதவியே நம்மளுடைய எடப்பாடிக்கு கிடைத்தது. அதன் பிறகு சசிகலாவே யார் என்று கேட்டவர் தான் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி. ஸோ அந்த அளவிற்கு இருக்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பதவிக்காக அதெல்லாம் பண்ணுறாருன்னே வச்சுக்கோங்க. ஆனால் கட்சி இப்போ நிலைமை என்ன, இவ்வளோவா முரண்பாடு இருக்கலாம், இவ்வளோவா சூழ்நிலம் இருக்கலாம், கொஞ்சமாச்சு கட்சிக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் தீவிரமாக வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கம் அவருக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே கட்சி வெற்றி பெறும். இல்லைனா டோட்டலாக கதை முடிஞ்சிடும். ஸோ அதை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா விட மாட்டாங்க நம்மளுடைய சசிகலாவும் ஓபிஎஸும். ஸோ தீவிரமாக செயல்பட்டு அதிமுகவை வெற்றி பெற பார்த்திங்கன்னா பல முயற்சிகள் எடுப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதற்கான வேலையில் பார்த்திங்கன்னா தீவிரமாக ஈடுபட்டு 2 பேருமே சசிகலாவும் சரி ஓபிஎஸும் சரி அழைப்புதலை தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சசிகலா பக்கம் விட்டதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் தெரிவிக்கப்படுகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.